வணக்கம். இன்னைக்கு சண்டே ஜூலை 23 பிக் பாஸ் எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, நமிதாவா கணேஷ் வெங்கட்ராமனா யார் வந்து எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கறத வந்து கமல் வந்து சொல்ல போறதா காட்டுறாங்க. கமல் வந்து என்ன பண்றாருன்னா, கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த லெட்டரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி அந்த நேமை வந்து படிச்சிடுறாரு. படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து யாருன்னு நான் படிச்சுட்டேன், நான் இப்போ அதை சொல்லவா அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிறாரு, கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் கேட்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கமல் வந்து அந்த கார்டு எடுத்து அந்த கார்டில் என்ன நேம் இருக்குங்கிறத கண்டஸ்டன்ஸ் கிட்டே அப்படியே காமிச்சிருவாரு. பட் இந்த வாட்டி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அதை படிச்சுட்டு வந்து சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இன்னும் வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து இது பில்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நோ எலிமினேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனை வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து உண்டாக்கணும் அப்படின்னு விஜய் டிவி பண்ற ஒரு விஷயம். நமக்கு வந்து தெரிகிற தகவல்கள், காசிப்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நமிதா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் நேத்தி வந்து நமிதா வந்து எலிமினேட் ஆகி கமல் கூட வந்து பேசிட்டு இருக்க மாதிரியும், கமலோடு அவர்கள் வந்து அந்த கார்டு கேம் வந்து பிளே ஆகிற மாதிரியும் வந்து ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போன ஒருவர் வந்து அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த போட்டோவையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், உறுதியாக வந்து நமிதா தான் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த வீக்குன்னு தெரியுது. பட் நம்ம வந்து இன்னொன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஜூலியும் காயத்ரியும் வந்து கத்துறாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து இவ்வளோ குதூகலமாக கத்துறாங்க நமிதா எலிமினேட்டடுக்குன்னு கூட நம்ம யோசிக்கலாம். காயத்ரியும் ஜூலியும் வந்து கத்துனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் யாரையாவது வந்து திரும்பி கொண்டு வந்து பேச வச்சிருக்கலாம், லைக் கஞ்சா கருப்பு இல்லை ஆர்த்தி. ஏன்னா ஆர்த்தி பார்த்தீங்கன்னா கார்டு கேமே அன்றைக்கி விளையாடவே இல்லை, அப்படியே அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்களா இருக்கலாம், அவங்கள திரும்பி பார்த்தோன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் கத்தலாம். ஆர் ஏதாச்சும் ஒரு படக்குழு வந்து திரும்பி வரலாம். இப்போ இந்த ப்ரோ கபடியிலேருந்து தமிழ் தலைவாஸ் வந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இப்போ விக்ரம் வேதா, மாதவன் அந்த மாதிரி யாராச்சும் வந்து செட்டை வந்து பார்த்து நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து பார்க்கறதுக்காக வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இதனால தான் வந்து அவங்க கத்திருப்பாங்க. நமிதா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. ஏன்னா வந்து இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுதுன்னா, மக்களின் அமோக ஆதரவை பெற்று வீட்டின் உள்ளேயே இருக்க போகிற நபர் யார் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ கண்டிப்பா ஒரு நபர் வந்து இன்னொருத்தங்களோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது கணேஷ் வெங்கட்ராமனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ அதனால நமிதா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி காயத்ரியும் ஜூலியும் கத்துனது வந்து எலிமினேஷனுக்கு சம்பந்தமா இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.